அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இதோட நம்ம டிஸ்க்ளைமர் இது படித்து பார்த்துக்கோங்க. நம்ம ப்ராக்டிஸ் செஷன் கொடுத்துருக்கோம், டிஸ்கஷன் கொடுக்குறோம், கலந்தாய்வு பிப்ரவரி 22ஆம் தேதி வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். இது முழுக்க நமக்கு வந்துட்டு 3 மாதங்களாக பிரிக்கிறோம். முதல் மாதம் வந்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற விதத்தை பார்த்துட்டு சொல்லிகிட்டே இருப்போம். அதன் அடிப்படையில் உங்களுடைய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சஜஷனும் நீங்கள் அடிக்கடி நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். இது ஃபுல்லாக வாட்ஸ்அப்லேயே நடந்துகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு உங்களுக்கு உண்டான கைடன்ஸ், அதாவது ரெக்கமெண்டேஷனாக இருக்காது. இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் நம்மளோட டிஸ்கஷனில் இருக்காது. இதை எதிர்பார்த்து வர வேண்டாம். நம்ம வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷனாக இருக்காது. முழுக்க உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9842610908 நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இதனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 22,809க்கு ஆரம்பமாயிருக்கு. 22,974 ஹை, லோ வந்து 22,725. அப்போ நேற்றைய லோவுக்கு கீழே போயிருக்காங்க. மார்க்கெட் வந்து ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் அந்த ஜோன் 4 மந்த்ஸ் ஜோன் பார்த்தீங்கன்னா இது லோயஸ்ட்டு லோ. இந்த லோயஸ்ட்டு லோ அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு அலப்பறை இருக்கணும். அலப்பறை அப்படின்னா பயந்துட்டு இனி வச்சுருந்தா நம்ம பணமே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தில் எல்லாருமே கண்மூடித்தனமாக விற்பாங்க. அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்லிங் ப்ரெஷர் என்ன ஆகும்னா, வாங்குறவங்களை விட விற்கிறவங்க ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட்டை மேலேயே வர விடாது. இந்த அமைப்பு இருந்திருந்தால் சந்தை வேறு தாக்கத்தை கொடுத்துருக்கும். அதுதான் எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர், பிபி அப்படின்னா பையிங் ப்ரெஷர். உடனே ப்ளட் ப்ரெஷர்ன்ட்டு பிபி மாத்திரை எடுத்து போட்டுறாதீங்க. அப்போது மார்க்கெட்டில் இந்த இம்பேக்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் மார்க்கெட் என்னவாக இருக்கும்னா வாலட்டைலாக தான் இருக்கும். வாலட்டைலாக இருக்கும்போது என்ன, ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இதை வந்து முழுக்க டெக்னிக்கலுக்குள்ளே மார்க்கெட் உட்காருமா அப்படின்னா, நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு வந்து ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறீங்களோ நம்ம சொல்லியிருக்கிறோம். மார்க்கெட்டை வந்து ஒன் சைடு மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட், சைடுவே மார்க்கெட் அப்படின்னு பிரிச்சுருக்கிறோம். இந்த ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு என்ன பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். வால்டைல் மார்க்கெட் லோ பிரேக் ஆயிடுச்சு, செல்லிங் ப்ரெஷர் வரும்னு நினைக்கிற இடத்துல அங்கேருந்து தான் மார்க்கெட் மேலே வரும். மார்க்கெட் வந்துட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மேலே தான் போகும்னு நினைக்கிற இடத்துல கீழே வரும். அப்போது ஒன் சைடு, இது ரொம்ப கஷ்டம் சொல்கிறதுக்கு வேணால் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். ஒன் சைடு மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது ரிவர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சாதகமாக இருக்கும். அப்போ மார்க்கெட்டை வந்து நம்ம புரிதலுடன், சூழ்நிலை புரிதலுடன் நம்ம பார்க்க வேண்டும். இது காலையிலேயே காணொலி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். எதன் அடிப்படையில் வேல்யூ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்த்து சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குற விதம் அப்படிங்கிறது வேணும். அடுத்தது ஓப்பன். இப்போ மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ், பிலோ ஓப்பன், பிலோ எஸ்டர்டே லோ, இந்த 3க்கும் கீழே நின்று ஆடணும். மார்க்கெட் நின்று ஆடணும், சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு இதனுடைய தாக்கம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்போ நேற்றைய மார்க்கெட் ஏடிஎம் அனலைசிஸ் என்ன, மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருந்தாங்க அதை நம்ம பார்க்கணும். அப்புறம் கட்டப்பா ஸ்ட்ரைக், அதாவது ஒரு ஸ்ட்ரைக்கோட கண்ட்ரோலில் இருந்திருக்கும் மார்க்கெட். அப்போ எந்த கட்டுப்பாட்டு ஸ்ட்ரைக்காக இருந்தது, அதான் கட்டப்பா ஸ்ட்ரைக். நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆனது 22,950லையும்
கட்டப்பா ஸ்ட்ரைக், அதாவது 23,000. ஏன் கட்டப்பா ஸ்ட்ரைக்குனா இந்த ஸ்ட்ரைக்கோட ஹையும் லோவும் நியராக இருக்கும். 23,000 கால் புட்டோட ஹை லோ அப்படிங்கிறது நியரபிளாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ புதுசாக பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது, டைம் பார்த்துக்கோங்க 9:23. இப்போ அட் த மணி மார்க்கெட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது எங்கே இருக்காங்க அப்படின்னா 22,900. இது வந்து வீக்லி ஃபியூச்சர். இது நீங்கள் மந்த்லி ஃபியூச்சர்னு பார்க்கக்கூடாது, ஸ்பாட்டும் பார்க்கக்கூடாது. ஸ்பாட் எங்கே இருக்காங்க? 22,851. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் 50 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஸ்பாட் 850 இருந்திருந்து ஃபியூச்சர் 850னா இந்த 850 கால் புட்டு தான் இருந்திருக்கணும். அப்போ 22,900 இருக்காங்கனால இந்த கால் புட்டோட டிஃப்ரெண்ட் 50 ரூபா. இதே 950 கால் புட்டோட டிஃப்ரெண்ட் 50 ரூபா. இதே 23,000 கால் புட்டோட டிஃப்ரெண்ட் 100 ரூபா. 22,800 கால் புட்டோட டிஃப்ரெண்ட் 100 ரூபா. அதாவது கால் புட்டோட டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட டிஸ்டன்ஸ் தான் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதற்கு ஒரு காணொலி நம்ம மார்க்கெட் அப்சர்வேஷன் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்குறோம். ஆனால் மார்க்கெட்டில் டெய்லியும் நீங்கள் 1000 சம்பாதிக்கலாம், 10,000 சம்பாதிக்கலாம். பணமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி? நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி, 95% அக்யூரசி, 100% அக்யூரசி அப்படின்னு போட்டால் நம்ம வீடியோ பார்ப்போம். ஏன்னா எப்படி பணம் பண்ணலாம்ட்டு. ஆனால் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டால் நம்ம பார்க்க மாட்டோம், அதற்கு மதிப்பும் கொடுக்க மாட்டோம். முதல் கற்றுக்கொள்ள வேண்டும். லேன் உடனே லேன் பண்ணால் ஏன் பண்ணிடலாம், முன்னாடி இருக்கிற எல்லை தூக்கிடலாம், எல்லை கட் பண்ணிட்டேன்னா ஏன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சம்பாதிக்கவே முடியாது. முதல் லேன் பண்ணணும், கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது எதற்கு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ப மாட்டோம், நம்மளே கையில் வச்சு பார்ப்போம். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒன்று பட்டு திருந்தணும் இல்லைன்னா சொல்லி திருந்தணும் அப்படிம்பாங்க. இங்கே நிறைய பேர் சொல்லியெல்லாம் திருந்த மாட்டோம், எப்படி பண்ணுவோம்? பட்டு திருந்துவோம். அப்போ அந்த பட்டு திருந்துறது தான் ப்ராக்டிஸ். அப்போது அந்த ப்ராக்டிஸ் எதுக்கு அப்படின்னா, எதை செய்யலாம், அதாவது எது நெருப்பில் கை வச்சா சுடும், எது சுடாது, சுடுறதை நம்ம செய்யக்கூடாது, சுடாததை நம்ம செய்யணும். அதுக்கு அப்போ இந்த லேர்ன் பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு டோர்னமெண்ட்லேயே, இப்போ நீங்கள் வந்து நீச்சல் வீரர்னால் நீங்கள் நீச்சல் அடிக்க தெரியணும், அதை தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் எதிராளியை விட நீங்கள் எளிதாக கடக்கக்கூடிய திறன் வேணும். அப்போ தான் அதுபோல் இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இது ஏடிஎம் ஸ்ட்ரைக், நேற்று முடிஞ்சது. அப்போ நேற்று முடிஞ்சதோட ஸ்ட்ரைக்கோட லோ ஹை, இது வந்து கால் ஆப்ஷன் 163 கொடுத்துருக்குறாங்க, புட் ஆப்ஷன் 180 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னென்னா நான் மீட்டிங் ஏரியா. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் 22,950 வரவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து மார்க்கெட்டோட லோ எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ மார்க்கெட்டோட லோ எப்படின்னா ஹைனா 22,937. ஏன்னா இது 180 ரூபா, இவனோட ஹை அப்படிங்கிறது 163, 17 ரூபா வித்தியாசம். அதனால் 22,937. அடுத்தது மார்க்கெட்டோட லோவை தெரிஞ்சுக்கணும். 22,800 புட் ஆப்ஷன். மார்க்கெட் வந்து 22,823 இருக்காங்க. அப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது 181 ரூபா லோ. அதாவது புட் ஆப்ஷனுடைய ஹை அப்படிங்கிறது 181. யாரோடது அப்படின்னா 800 புட்டோடது. இது பாருங்கள், இந்த டேட்டா 800 காலுடைய லோ எவ்வளோ? 167. அப்போது கால் ஆப்ஷனுடைய விட லோவை விட புட் ஆப்ஷனுடைய ஹை அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா 181, 14 புள்ளிகள். அப்போ என்ன அர்த்தம்? 22,700, நம்மளுக்கு 14 புள்ளினா 786. அப்போது மார்க்கெட்டில் ப்ரீமியம் அப்படியே இருக்காங்க. அப்போ இந்த இடத்த நம்ம புரிஞ்சாச்சு. மார்க்கெட்டோட ஹை அப்போ நம்ம எடுக்கும்போது 22,937, லோ வந்துட்டு 22,786. இந்த கட்டப்பா ஸ்ட்ரைக்கு பார்க்கலாம்.
இந்த கட்டப்பா ஸ்ட்ரைக் என்னென்னா 850 புட்டோட ஹை 207, லோ வந்து 135. அதாவது 850 புட்டோட ஹை 207, லோ வந்துட்டு 135. இதே காலுக்கு பார்க்கலாம். 850 கால், நல்லா பார்த்துக்கோங்க. 850 கால், இவங்களுடைய லோ 143, 217. அப்போ இந்த 217, 143, இவங்களுடைய ஹை 207, 135. அப்போ இதனுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா நியர் ஹை நியர் லோ. அதாவது கால் ஆப்ஷன் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய லோவை நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். புட் ஆப்ஷனுடைய லோ 135, கால் ஆப்ஷனோட லோ 143. அப்போ என்ன அர்த்தம்? புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷனோட லோ அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷனோடைய ஹை 207, கால் ஆப்ஷனுடைய ஹை 217. அப்போ இதுதான் கட்டப்பா ஸ்ட்ரைக். அப்போ இதை வந்து எப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன இம்பேக்டட் ஆச்சு அப்படிங்கிறதான் பார்க்கணும். இது 9:36 மார்க்கெட் அதற்குள்ளே அப்படியே இருந்தாங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது பாருங்கள், மார்க்கெட் இதை பார்த்ததுமே உங்களுக்கு இது பார்த்தா ஆப்ஷன் செயின் தான் உங்களுக்கு தோணும். ஆனால் எனக்கு மார்க்கெட் எங்கே இருக்காங்க, ஃப்யூச்சர் எங்கே இருக்காங்கன்னு தோணும். எப்படின்னா, ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்டு சந்தானம் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் திருடர்கள் இருப்பாங்க. அவங்க மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி தெரியும் போது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் போட்டிருக்கிற நகையோட மதிப்பு மட்டும் தெரியும். அப்போது ஒவ்வொருத்தராக அது போல் இங்கே உங்களுக்கெல்லாம் ஆப்ஷன் செயினாக தெரிஞ்சாலும் எனக்கு வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 22,800 கால், 850 புட் ஒரே விலை, இவங்க ஒரே விலை. அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் 22,825 இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது வீக்லி ஃபியூச்சர். ஸ்பாட் எங்கே இருக்காங்க? 22,768, 22,768, 22,825. அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 60 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட் கீழே போகும்போது ப்ரீமியம் தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 22,825 மார்க்கெட் இந்த 850 கால் 22,875 வந்தால் இந்த டிகே ஏற்படாமல் இதே மாதிரி இருந்ததுன்னா 180 ரூபா. இதே மார்க்கெட் 22,925 வந்தாங்க அப்படின்னா 208 ரூபா. அப்போது 22,850 புட்டோட ஹை 207 இவங்க கிடக்கோன்னா மார்க்கெட் எங்கே வந்து கிடப்பாங்க? 925 வந்து கிடப்பாங்க. அப்போது நம்ம அதையும் நம்ம பார்க்கணும். டிகே இருந்தால் வராது, அப்ரிசியேஷனாக இருந்தால் அதுக்கு முன்னாடியே கடந்துடும். இதான் லாஜிக். பாருங்கள், 850 கால் புட்டோட விலை 165. அப்போ ஏடி மீட்டிங் பாயிண்ட் 165 இருக்காங்க. எத்தனை மணிக்கு? 10:25. ஸ்பாட் வந்து 22,823, 22,850 கால் 850 புட் பாருங்கள், 177, 150. பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்களா? இப்போ மார்க்கெட் எங்கே இருக்காங்க அப்படின்னா இதோட கால் புட் டிஃப்ரெண்ட்டை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 35 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? 22,935 இருக்குன்னு அர்த்தம். நம்ம 22,850 கால் 207 ரூபா வரணும் அப்படின்னா 22,925 வரணும் அப்படின்னு எப்போ அங்கேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் நமக்கு புரியணும். இதுதான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அப்போ ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு முதல்ல மார்க்கெட் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன ரேட் இருப்பாங்க அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அப்போ மார்க்கெட் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கிறது என்ன சொன்னோம்? 22,900. அப்போ இதோட கால் புட்டோட டிஃப்ரெண்ட் 32 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கிறாங்க. அப்போ 22,932. இதோட பாருங்கள் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா
டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு வந்துட்டு 18 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? 22,932. அப்போ இது 250 ரூபா இருக்காங்களா? மார்க்கெட் 22,982 இருந்தால் 241 ரூபா இருக்கணும் இந்த டயத்தில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் ஜோனை வச்சு. அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். இவங்களோட ஹையை பார்த்தீங்கன்னா 245 ரூபா வந்துருந்தாங்க பாருங்கள். அந்த இடத்துல 135 ரூபாயை கட் பண்ணுறாங்க, காலுடைய லோவை பிரேக் பண்ணுறாங்க. புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 207 கடக்குறாங்க. அப்போ உங்களுக்கு இம்பேக்ட் எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுதான் கட்டப்பா ஸ்ட்ரைக்கோட வலிமை. அடுத்து 245 மட்டும் போயிருக்காங்க. அப்போ இந்த 245 போகும்போது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? 22,980 அப்படின்னு இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 3000 காலு 3000 புட்டு மீட் பண்ணியிருக்கக்கூடாது. புட்டோட லோவுக்கும் காலுடைய ஹையுக்கும் 20 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கணும். அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 850 கால் புட் பார்த்தீங்கன்னா உடனே இறங்கிட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 950 என்ன பண்ணியிருக்காங்க? 950 கால் வந்துட்டு புட்டோட விலை விட ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ மார்க்கெட் 22,950 தாண்டி இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டை பார்த்துடாதீங்க, வீக்லி ஃபியூச்சர்ஸை நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலோட விலை 23,000 காலோட விலை நமக்கு 152 ரூபா இருந்தாங்க ஹை. புட்டோட லோ 23,000 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா 172 இருந்தாங்க. 20 பாயிண்ட் நம்ம சொன்ன மாதிரியே அங்கே இருந்தது. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 22,950 நமக்கு வந்துட்டு 166 ரூபா இருக்கிறாங்க. 850 புட் 850 கால் பார்த்தீங்கன்னா 223 ரூபா. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இதுதான் வால்டைலுக்கு உண்டான இம்பேக்டட் ஜோனு. 900 கால் புட் 165 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் 80 மீட்டிங் பாயிண்ட்டு. இப்போ இதில் பேஸ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 192 இவங்க 183 இவங்க 140 இவங்க 140. அப்போ எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு முன்னாடியே இங்கே ப்ரைஸ் இருக்குது. ஆப்ஷன் செயின்லேயே ப்ரைஸ் இருக்குது, என்னென்ன விலை எங்கெங்கே இருக்க போகிறாங்கன்ட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 12:20க்கு 850 கால் புட் பாருங்கள். இவன் 245 ரூபா போனவன் 162 ரூபா 80 ரூபாய்க்கு காணும். இவங்க 112 ரூபா போனவங்க 160 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட என்ன பார்த்தோம்? 50 ரூபாய் ஏறி இருக்காங்க. இவன் 80 ரூபா இறங்கினா 50 ரூபா. இந்த இடத்துல ப்ரீமியம் டிகே ஆகி இந்த இம்பேக்டட் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மார்க்கெட்டை இந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் பழக வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் 22,900 157 ரூபா. அடுத்து உங்களுக்கு மார்க்கெட் திருப்பி மேலே வரும்போதெல்லாம் என்னென்ன ப்ரைஸுக்கு இருக்க போகிறாங்க, இதெல்லாம் வால்டைல்னால தான் மார்க்கெட் வந்துட்டு இந்தளவுக்கு ஜிக்ஸாக்காக மூமெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ கட்டப்பா ஸ்ட்ரைக்காக யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்மளுக்கு வரும். $22,900 கால் புட்டு தான் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக முடிஞ்சிருக்கிறாங்க ஸ்ட்ரைக்காக. இதுதான் கட்டப்பா ஸ்ட்ரைக், இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 22,900 அடிப்படையில் இவங்களோட ஹை 230 சேம் ஹை கொடுத்துருக்காங்க. சேம் ஹையை கண்ணுக்கு நல்லா திறந்து பாருங்கள். 4 ரூபா வந்து புட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணலாம். நியர்பை சேம் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம், இல்லைன்னா அதையும் குற்றம் சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. அப்போது 23,135 இதில் யார் அதிகமாக இல்லையோ அவங்களையே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஜோனும் இதிலிருந்து 235 கழிச்சிட்டா 22,665 இந்த ஜோன் இந்த 22,900 கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு இவங்க இதில் யார் வந்து பிரேக் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இவங்க ஜோன் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். இதில் லோ பார்த்தீங்கன்னா 104 லோயஸ்ட் லோவை எடுத்துக்கலாம். அப்போ 23,004 இந்த பக்கம் வந்துட்டு 22,900 தானே, 100 ரூபா கழிச்சிட்டோம்னா அப்போ 700ன்னு வச்சுக்கலாம். 104னா 796. அப்போ இந்த ஜோன் நம்ம பார்த்துக்கலாம். க்ளோசிங் வந்துட்டு ஒருத்தர் 200 ரூபா ஒருத்தர் 100 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்துட்டு 23,000க்கு மேலே இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னா 100 ரூபா வித்தியாசம். அப்போ என்ன அர்த்தம்? 23,000 இருக்கிறாங்கன்ட்டு. அப்போது இது கடைசி நேரத்தில் வந்ததுனால உங்களுக்கு மாறலாம். இப்போ ஏடி மீட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 151 147 மாறிடுச்சு.
அப்போ நம்மளுக்கு 150 ரூபா ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட். எவ்வளோ டீகே இருக்காங்கன்னா 22,950 பார்க்கணும். அப்போ 22,950 பார்த்தீங்கன்னா 160 டு 175 ரூபாயே இருந்தது. அப்போ 167ங்கிறது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டை வச்சுட்டா. இப்போ 150 17 ரூபாயை காணும் அப்படிங்கிறது தான். அப்போது இப்போ மார்க்கெட்டில் கட்டுப்பாட்டு ஸ்ட்ரைக்காக பார்க்கறது 22,900 நம்ம பார்க்கணும். மார்க்கெட் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் 22,950 இருக்கும், இல்லைன்னா 23,000 இருக்கும் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அதை வந்து நம்ம வந்துட்டு நாளை காலையில் காணொலியில் பார்ப்போம். இது முழுக்க நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துறதுக்கு தான் மார்க்கெட்டை பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே கொண்டு வரணும். அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வேல்யூம் பேஸில் இருந்தால் எப்படி இருக்குது, வேல்யூமே இல்லாமல் இருந்தால் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். வேல்யூமே இல்லாமல் ஒன்று நடக்குது அப்படின்னா அது வால்டைல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். வால்யூம் நல்ல இம்பேக்டட் ஜோனாக பயந்து ஒரு இம்பேக்டெல்லாம் இருக்காங்கன்னா ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கலாம். அப்போ ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வால்டைல் மார்க்கெட்டுக்கு பயன்படுத்தவே கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா லாஸஸ் நிறைய வரும். அதனால் இதனை புரிந்து கொண்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு சினாரியோ. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இருந்த நமக்கு வந்துட்டு ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடந்தது. இந்த ஒரே ஒரு விஷயம் ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்காங்க. இப்போ இந்த இடம் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குமா, இல்லை இந்த லோவை இனி பிரேக் பண்ண எனக்கு இப்போ ஓப்பன் இந்த லோ கொடுத்துட்டாங்க. இது மார்க்கெட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக மாறிடும். இந்த சப்போர்ட் இனி கட் ஆகுச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம்? அப்போ வேல்யூவோட செல்லிங் ப்ரெஷரோட கட்டான என்ன, செல்லிங் ப்ரெஷரே இல்லாமல் கட்டான என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து பிரித்து பகுத்தாய்வாக பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.